வயசு என்ன ஒரு 70 இருக்குமா? 70 மேல இருக்குமா? 75 இருக்கும். வீடு எங்க உங்களுக்கு? எங்க சரி, எங்க தூங்குறீங்கம்மா? அப்படியே கடையில தான் படுத்துட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தா போதுமா? புரியா? 2 நாளைக்கு சாப்பிட வச்சு கரெக்டா ஒரு வாரத்துக்கு 100 ரூபாவை என்ன சொல்றீங்க? ஒரு வாரமா 100 ரூபா கொடுத்தா சாப்பிடுவீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு வாரம் 100 ரூபா, 2வது வாரம் 200 ரூபா, 3வது வாரம் சரி பாட்டி, நீ எனக்காக ஒண்ணு பண்றியா? ஒரு மாசம் தயவு செய்து கையை நின்றாத. நீ நிம்மதியா போய் ரெஸ்ட் எடு, சரியா? அதே போல கரெக்டா ஒரு மாசமா 500 ரூபா. 500 ரூபா வேணுமா? 1000 ரூபா வேணுமா பாட்டி? அவ்வளவு வேணாமா? 1000 ரூபா வச்சுக்கேன். 1000 ரூபா தான் வேணாம், 500 ரூபா போதும். அதுக்கு பெரிய மனசு வரணும் கூட. இல்ல பாட்டி, சும்மா பாக்கணும்ல உன் மனசு எப்படி இருக்குன்னு. நீ இந்த 1000 வச்சுக்கோ, இது உனக்கு. திருப்பி யாரும் எங்களை பார்த்தா கூட இது மறந்துடணும். இது பையனா ஒரு அம்மா எல்லாரும், நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இருக்கிறவங்க, என்ன நேசிக்கிறவங்க, நம்ம பண்ணுவோம் நம்புறவங்க எல்லாருமே அவங்க சார்பா, சரியா? அண்ட் இது எங்க அம்மாக்கு நாங்க பிச்சையெல்லாம் தரல, ஏதோ ரோட்ல இருக்காங்கன்னு தரல. என் அம்மா இப்படி ரோட்ல இருந்தா விட்டுற முடியுமா? விட முடியாத. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. 70-80 வயசு ஆயிடுச்சு. நீங்க இப்படி வந்து வெயில்ல உக்காந்து இந்த டைம்ல, அண்ட் அதே மாதிரி இத ஒரு மாசம் போக மாட்டேன். டீ வாங்கி சாப்பிட்டு பத்து கிடப்பேன். பத்திரமா